ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 21/8/2023 27/8/2023 வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏதாவது மாறுதல்கள் இருக்கா கிரகங்கள்லன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தின் விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும், சிம்ம ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும், கடக ராசியில் சுக்கிர பகவான் வக்கரகதியில் இருக்கார், செவ்வாய் பகவான் கன்னியா ராசியில் இருக்கார், சப்தமத்தில் துலா ராசியில் கேது பகவானும், சனி பகவான் வக்கரகதியில் கும்பத்தில் இருக்கார். வக்கரகதியில் 24/8/2023 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மகரத்திற்கு போறார் வக்கரகதியில். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வக்கர சுக்கிரன் வக்கர சனி பகவானை ஒருவருக்கொருவர் பார்க்குறான். அதாவது சமசப்தம பார்வை இருக்கு. அது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனா 21/8/2023 அன்னைக்கு கருட பஞ்சமி, 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு பானகம் அம்சம் பண்ணிட்டு வர்றது பெரிய விசேஷம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் 22ஆம் தேதி. அதை தவிர 22ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டிகள் விரதம் இருந்தால் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றது ஒரு விஷயம். முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது வழக்கம். இந்த சஷ்டி விரதம் 22ஆம் தேதி வருது. 23ஆம் தேதி அதாவது புதன்கிழமை பார்த்தேனால் வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மத்தியானம் 2:31 4:01 வரலும். அதாவது 2:31 PM to 4:01 PM. புதன்கிழமை வாஸ்து பகவான் கண் விழிக்கிறார். வாஸ்து கண் விழிப்பின் சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கே வாஸ்து பகவான் 8 முறை தான் கண் விழிப்பார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி. சனிக்கிழமை அன்னைக்கு ஆவணி மூலம் 26ஆம் தேதி ஆவணி மூலம் ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு ஒரு விசேஷமான ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. 24ஆம் தேதி பார்த்தாலேனா அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு 24ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வக்கரகதியில பெயர்ச்சியார். ரிட்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வக்கரகதியில பெயர்ச்சியார், வக்கரகதி அடைகிறார். அதனால அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய நவகிரக, அதாவது சிவன் கோவிலோ இல்லை பெருமாள் கோவிலோ நவகிரக சன்னதி இருந்ததே ஆனால் அங்கே போய் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, எழுதீபம் ஒன்று ஏற்றிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு, மீனராசிக்காரர்களுக்கு, மேஷம் மற்றும் ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்கு. இப்போ ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை உண்டானத பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்திற்கான 21/8/2023 முதல் 27/8/2023 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு அதாவது 21/8/2023 27/8/2023 வரை உண்டான நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலேயே சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் ஆரம்ப நாளான 21ஆம் தேதி 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவானோட சேர்ந்திருக்கார். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதியோகர்னு சொல்லக்கூடியவர். 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரம் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 21ஆம் தேதி சாயந்தரம் மத்தியானம் 3:30 மணியிலிருந்து 23ஆம் தேதி ராத்திரி 11:30 மணி வரலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறது. 4ஆம் அதிபதியும்
ராசி அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் இருக்கும் இந்த வாரம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே அதாவது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் வந்து காய்கறி பழங்கள் இதெல்லாம் வந்து விற்கக்கூடியவா, பால் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கக்கூடியவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதுவும் வந்து 4ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் வரும்போது சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகிறதுனால இந்த கலை பொருட்கள், கலை சம்பந்தமான விஷயங்கள், பாட்டு பாடக்கூடியவர்கள், அதை தவிர வந்து இந்த திரை இசையில் பாடுறவா, வெள்ளித்திரை, அதை தவிர வந்து சின்னத்திரை, இதிலெல்லாம் பாடுறவங்களுக்கு ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வரலும் வந்து உங்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். 24ஆம் தேதி வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்கரகதியில் வர சப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தர் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் தொய்வு ஏற்படும். ஏன்னா சப்தமத்தில் வந்து சனி பகவான் வலுக்கிறது கடகம் சிம்மத்துக்கு வந்து அந்த அளவு வசதி கிடையாது. இருந்தாலும் பார்ட்னர்ஸ் கூட வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சனி பகவான் வந்து வக்கரகதை அடையிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சப்தமத்தில் ஒருவர் செய்யக்கூடிய அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரும். ஆனால் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது, உடல் நலம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றது ரிலேட்டிவ்லி பெட்டர், அவ்வளோதான் சொல்ல முடியும். இருந்தாலும் எதிர்பாலினத்தவரோட பிரச்சனைகள் இருக்கும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஏரியாஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழிலில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா இப்போ வந்து 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது செய்யக்கூடிய தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலியம் வந்து ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்காது. இதை தவிர புதிய வேலைகளுக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார், விருச்சிகத்துக்கு போகிறார். அது உங்களுடைய ராசிக்கு சுப வீடு, அதாவது ராசிக்கு யோகனுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல வந்து நீச்சமாக இருந்தாலும் அது யோகத்தை தரக்கூடிய வீடாக சொல்லப்படுகிறது. சந்திர பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். 23ஆம் தேதி ராத்திரி 11:30 26ஆம் தேதி கார்த்தால ஒரு 5-5:30 மணி வரலும் வந்து பார்த்தா, ஒரு 5-6 மணி வரலும் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் போகிறார், குருவால் பார்க்கப்படுறார். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து வந்து குருவால் பார்க்கப்படுறார், செவ்வாயாலையும் பார்க்கப்படுறார். 6ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். புதிய வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவா, டிரான்ஸ்ஃபருக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக கடன் வாங்க போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரத்தில் பார்த்தேனால் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையிறது. அருகில் இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.